இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கிரியாட்டின் அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆகி கிட்னி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிறைய சுகர் பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? நான் இன்சுலினும் ஒழுங்காக தான் போடுறேன், சுகர் மாத்திரையும் ஒழுங்காக தான் போடுறேன், அப்படி இருந்த பிறகு கூட எனக்கு கிரியாட்டின் அளவு ஏன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? சொல்லுங்க, யோசித்து பார்த்தீங்களா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம், இந்த புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப ஆபத்தானது எது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகம் இருக்கிறதுனால தான் கிட்னி பாதிப்பு கிரியாட்டின் அளவு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அந்த புத்தகம் சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா பேலன்ஸ்டு டயட்டு தான் சொல்லுது. நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் கிரியாட்டின் அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு யார் சொல்கிறது? இந்த புத்தகம் சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே.